உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, யாத்திராகமம் 34:10, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். தேவன் ஏதாவது எனக்கு செய்து கொடுப்பாராங்க? உங்களுக்காக அவர் பயங்கரமாக செய்து கொடுக்க போகிறார். அப்படி தான் இன்றைக்கி அவர் சொல்கிறாரு. என் வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு என் வியாதி சொல்லுது, என் வாழ்க்கையே அவ்வளவுதான்னு என் பிரச்சனை சொல்லுதுங்க, என் வாழ்க்கையே அவ்வளவுதான்னு இந்த நிம்மதி இல்லாத இந்த வாழ்க்கை என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்குது. அதற்காக தான் நம்ம தேவன் பயங்கரமான தேவன், பயங்கரமான காரியங்களை உங்களுக்காக செய்ய போகிறார். தேவன் எனக்குன்னு ஒன்று செய்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு பயங்கரமாய் செய்து கொடுப்பார். சரிங்களா? எதிர்பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நான் என் வாழ்க்கைக்காக நிறையா செய்துட்டேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக நிறைய செய்து வச்சுருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் சரி பண்ணணும்னு நீங்கள் நிறையா போராடிட்டீங்க. இனிமேல் உங்கள் கூட இருக்கிற தேவன் உங்களுக்காக செய்வார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், பயங்கரமாக செய்வார். ஏன்னா நம்ம தேவன் பயங்கரமான தேவன், அதனால் அவர் என்ன பண்ணுவார், பயங்கரமாக செய்வார். நீங்கள் நல்லா எதிர்பார்க்கலாம். ஏங்க, நான் விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுறேன், நிறைய தடவை சாப்பிடாமல் இருந்து ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், பாடுறேன், துதிக்கிறேன், எதுவுமே செய்து கொடுக்கலையே, நம்ம தேவன் எதுவுமே செய்து கொடுக்கலையே. கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உங்கள் கூட தான் தேவன் இருக்கார். அவர் கண்டிப்பாக பயங்கரமானதை உங்களுக்காக செய்து கொடுப்பாருங்க. அற்புதங்களை பார்ப்பீங்க, அதிசயங்களை பார்ப்பீங்க. நீங்கள் எந்த மனிதர்களையும் எதிர்பார்த்து நிற்கல, தேவனை மட்டும் தானே எதிர்பார்த்து நிற்கிறீங்க. அது அவருக்கு தெரியும். என் பிள்ளைங்க என்னை எதிர்பார்க்குறாங்க, நான் செய்வேன் அப்படின்னு அவர் வராரு. பத்திமேயோ ஒரு நாள் கூட எரிகோ ரோட்டில் யாரையும் எதிர்பார்த்ததில்லை. அவன் ஏன் எதிர்பார்க்கலன்னா, அங்கே துரத்தி விடுற ஆளுங்க தான் இருந்தாங்க. பத்திமேயை பார்த்தாலே துரத்தி விட்டாங்க, பத்திமேயை பார்த்தாலே எரிஞ்சு கொட்டுற கும்பல் தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டானோ, இவர் அற்புதம் செய்வார், இவர் அதிசயம் செய்வார், இவர் அன்பாக இருப்பார்னு எப்போ கேள்விப்பட்டானோ, பத்திமேயை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டு இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தான், நல்லா சத்தமாக கூப்பிட ஆரம்பித்தான். உடனே இயேசு பக்கத்தில் நின்று அவனுக்கு செய்து கொடுத்தார், பயங்கரமாக செய்து கொடுத்தார். ஒரு வீடு கொடுக்கல, எக்கச்சக்க பணம் கொடுக்கல, என்னங்க கொடுத்தாரு, வாழ்க்கைக்கு முக்கியமானது. அவன் குருடனாக இருந்தான், அதனால் அவனுக்கு கண் பார்வையை அவர் கொடுத்துட்டு போயிட்டார். நீங்களும் நினைக்கிறீங்களே, ஐயோ என் வாழ்க்கையை இந்த பிரச்சனை அவ்வளவுதான் சொல்லுது, நீ அவ்வளவுதான் காலி, இந்த பிரச்சனையில் காலி ஆகிடுவேன்னு சொல்லுது, இந்த வியாதி என்னை மிரட்டுதுங்க, நீ காலி அவ்வளவுதான் சொல்லுது. அதற்காக தேவன் வராரு, பயங்கரமாக செய்து கொடுப்பாருங்க. சரிங்களா? உங்கள் வாழ்க்கை திரும்பவும் ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை முடியாது, உங்கள் வாழ்க்கை திரும்பவும் ஆரம்பிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. அப்பா, உங்கள் பிள்ளைங்க பயப்படுறாங்க, வாழ்க்கையே அவ்வளவுதான், இந்த பிரச்சனை அவ்வளோதான் சொல்லுது, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுது, இந்த வியாதி அவ்வளவுதான் சொல்லுது, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுதுன்னு கவலைப்படுறாங்க. ஆனால் நீங்கள் பயங்கரமாய் செய்து கொடுக்க போகிறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட இருந்து பயங்கரமாய் செய்து கொடுக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை திரும்பவும் ஆரம்பிக்கும். அதற்காக நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தந்திரங்கள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கொடிக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரண படுக்கைகள் சரியாகுவதாக. பா ப்ளீஸ்ப்பா, உங்கள் பிள்ளைங்களை சுகப்படுத்துங்க, ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. பா, ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பா, பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம், அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் பா, உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி பா எங்களை நீங்கள் பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்.
சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா சாமி. ஒரு மனிதனால் பசுத்தமாக வாழ்றது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருட பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. அந்தி கிறிஸ்து நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க. 1000 வருடம் இங்கே தங்குவீங்க, இங்கே ஆட்சி செய்ய போகிறீங்க. அதற்காக நன்றி. அந்த நல்லாட்சியை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.